ஏய் ஏய் திரும்ப திரும்ப என்ன பிரச்சனை உனக்கு? என்ன போகும்போது வரும்போதெல்லாம் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. ஒண்ணு இல்ல, நீ அவ்வளவு நாடுறோமா நாங்க? என் மேல நாத்து அடிக்குதோ லைட்டா மோனை எடுத்து வச்சு வாங்கிடுவோம் பாத்துக்கோ. ஊ மேலோட போன நாத்து அடிக்குது. பல்லு விளக்கியா? மறந்துட்டேன். நல்லா தானே என் மேல பைத்தியமா தெரிஞ்சிட்டு இருந்த. நீ ஒரு வாரமா குளிச்சிடுங்க. உங்க அம்மா சொன்னாங்க கல்யாணம் பண்றதுக்காக வந்து நாரை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சு நீங்க சுத்தப்படுத்தி இருந்த. இப்போ உனக்கு என்ன நான் தேவையில்லை, அதனால இப்போ நீ என்ன பண்ற, குளிக்க மாட்டேங்கிற. தெரியுது எனக்கு. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? நத்த வாழ்க்கை, நாத்தம் பிடிச்ச வாழ்க்கை. ஏய் ஏய் திரும்ப திரும்ப என்ன பிரச்சனை உனக்கு? என்ன போகும்போது வரும்போதெல்லாம் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. என்ன மூக்குல கொசு போயிடுச்சா? இல்லையே. என்ன சொல்லு. ஒண்ணு இல்ல, நீ அவ்வளவு நாடுறோமா நாங்க? என் மேல நாத்து அடிக்குதோ லைட்டா. ஏண்டா ஏய் உன்னதான் சொல்றேன். கல்யாணம் பண்ணும்போது எப்படி என் முந்தானி பிடிச்சு சுத்திட்டே வந்த ஒரு 6 மாசமா ஞாபகம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கா? மோனை எடுத்து வச்சு வாங்கிடுவோம் பாத்துக்கோ. ஊ மேலோட போன நாத்து அடிக்குது. பல்லு விளக்கியா? மறந்துட்டேன். நம்ம அப்படியே 3 வேளையும் குளிக்கிற மாதிரியே ஆக்ஷன் பண்ற. டெய்லி 2 வேளை குளிக்கிறேன், 2 வேளை பிரஷ் பண்றேன். சுத்தமா நீட்டா இருக்கேன். எங்களை பார்த்தா நாறுதா உங்களுக்கு? துரைக்கு நாறுதாமே. நாத்தம் பிடிச்சோனே என்ன ஊமால் தட நாறுது. நான் கையை தூக்க கூடாதா? ஓ அந்த அளவுக்கு நாத்தம் அடிக்குது எங்க மேல. நாத்தம் ஓவரா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நாத்தம் தெரியுமா? நானும் பார்த்துட்டு இருக்கேன், ஓவரா பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டேன், மூச்சு வாங்குது எனக்கு. என்னன்னு தெரியல, உன் மேல இப்பெல்லாம் வந்து இந்த சோத்து கத்தாழ் மேல அடிக்கிற ஸ்மெல் வருது. ஏன் அது? அது ஊ மேல வர்றதுதான் ஏன் மேல அடிக்குது உனக்கு? எப்பா என்ன பாரு, என்ன காலை 5 மணிக்கு ஒரு முறை, 11 மணிக்கு ஒரு முறை, 3 மணிக்கு ஒரு முறை, 9 மணிக்கு முறை சொல்லுவாங்கல்ல, குளிச்சுக்கிட்டே இருக்கேன். அதான் தண்ணியே தீர்ந்து போகுது. ரொம்ப நாத்தம். இந்த தமிழ்நாட்டுல பஞ்சம் வரதுக்கு மெயின் காரணம் யார் தெரியுமா? நான் தான். ஏன்னா அவ்வளவு குளிக்கிறேன் நானு. அதான் நாத்தரக்கம் தான் குளிப்பான். சும்மா போய் தேய்ச்சி குளிச்சிட்டு இருப்பான். சத்தியமா சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. என்னன்னு தெரியல, இப்பெல்லாம் உன் மேல ஒரு மாதிரி அந்த சோத்து கத்தாழ அடிக்கல ஸ்மெல்லு. ஐயோ இரிட்டேட்டிங்கா இருக்கறா. நடிக்காதடா. நான் சொல்றதால நீ சொல்லிட்டு இருக்க. ஐயோ ப்ளீஸ், உன் கால்ல கூட விழுறேன். அக்கல தூக்காம பேசு ப்ளீஸ் ப்ளீஸ். யாரடா நாத்தம் பிடிச்சன்னு சொல்லிட்டு இருக்க ரவி? நீ இந்த அழகு இருக்க இடத்துல தான் அழுக்கும் இருக்குமா? யார் அதெல்லாம் சொன்னா? உளவுத்துறை. உனக்கு அழகும் இருக்கு, அழுக்கும் இருக்கு. அப்படியா? ஆமாடா. எதுவுமே இல்லையா உன்கிட்ட? எனக்கு அதாவது இருக்கே. பரவாயில்ல, எதுவுமே இல்லையா? ஏன்னா கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் இப்படி இல்லையடா நீ. நல்லா தானே என் மேல பைத்தியமா தெரிஞ்சிட்டு இருந்த. நீ ஒரு வாரமா குளிச்சிடுங்க. உங்க அம்மா சொன்னாங்க கல்யாணம் பண்றதுக்காக வந்து நாரை போட்டு தேய்ச்சி தேய்ச்சி குளிச்சு நீங்க சுத்தப்படுத்தி இருந்த. இப்போ உனக்கு என்ன நான் தேவையில்லை, அதனால இப்போ நீ என்ன பண்ற, குளிக்க மாட்டேங்கிற. தெரியுது எனக்கு. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா? நீ போ. யாருன்னு சொல்ற வச்சு மண்டிய பொழந்துருவோம் பாத்துக்கோ. நாத்தம் பிடிச்சோனே நீ தானே குளிக்க மாட்டேற, நீ தானே பல்லு விளக்க மாட்டேற. நானும் 2 வேளையும் 3 வேளையும் குளிச்சுட்டு தான் இருக்கோம். நல்லா நீட்டா இருக்கேன் நானு. என்ன பார்த்தா என்ன சொல்லுவாங்க, என் மேல நாறுதுன்ட்டு. ஊவால் தானே நாறுது. அதெல்லாம் வெள்ளையா இருக்கிறவங்க எல்லாம் குளிக்க மாட்டாங்களா? உண்மையாவாப்பா? நீ போய் பாத்தியா? உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க யாருன்னா. வெள்ளையா இருக்கிறவங்க குளிக்க மாட்டாங்களா, கழுவ மாட்டாங்களா, எதுவும் பண்ணவே மாட்டாங்களா? நீ தான் அது கழுவி விடுறியாண்ணா? இந்த மாதிரி தேவலாம் என்ன பேசுற வச்சுக்க சொல்லிட்டேன். டோன்ட் ஸ்பீக் லூஸ் டாக். அவன் நீ கழுவி விடுற மாதிரி பேசுற. இந்த பணக்காரங்க எல்லாம் தொடச்சிப்பாங்களாமே, கழுவ மாட்டாங்களாமே. உள்ள வந்து தண்ணி இருக்காது, பேப்பர் தானே. நீ எல்லாம் அதிகமா மோந்து பாத்துட்டு கிடக்குற. நான் கேக்குறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு வசதியா போறீங்களோ அந்த அளவுக்கு கப் அடிப்பீங்களாமே நீங்க எல்லாம். சும்மா சென்ட் அடிச்சுப்பீங்கல்ல.
ஆனா ஏழைங்க பாரு போய் ஆத்துல குளிச்சுட்டு வருவோம். நாங்கெல்லாம் சின்ன வயசுல பாரு எங்க ஆத்துல போய் நாங்க குளிச்சுட்டு அங்கேயே துணி துவச்சிட்டு காயப்பட்டு உலர்த்தி விட்டுட்டு தான் எடுத்துட்டு வருவோம் நாங்க. என்னதான் குளிச்சாலும் ஆனா பணக்காரங்க பாரு குளிக்க மாட்டேன்றீங்க. என்னதான் குளிச்சாலும் அந்த 8 ஒரு கப்பு போவாதடா இந்த உங்க வெள்ளையா மேல. இருக்கிறவங்க எல்லாம் பணம் இருக்கிறவங்க குளிக்க மாட்டாங்களே முன்னேறாத. அவ்வளவு ஓடுறேன் டென்ஷன் படுத்தாத. இங்க ஒரு கொலை விழும் பாத்துக்கோ. போயிரு, அது உனக்கு ரொம்ப நல்லது. உடனே மூக்க பத்துறான் நம்ம மூக்கு. நீ தானே குறைச்ச விடும்போதெல்லாம் ஒரே நாத்து அடிக்குது. ஆலியும் மண்டையும் பாரு, குளிக்கிறதும் கிடையாது சரியா. இதுன்னு அடுத்தவங்கள போய் இது பண்றது, அது ஏமான நாறுதாமா. ராதா நினைச்சிருக்க அதே மூஞ்சி வச்சுக்கிற. ஆக்சுவலி ஓமன் அடிக்கிற நாத்த உனக்கு தெரியாது ராதா, ஐயோ. அடுத்தவங்க தான் தெரியும். நீங்க நினைச்சிருப்பீங்க ரொம்ப கமகமன்னு இருக்குன்ட்டு. இதே ஒரு பஸ்ல போய் பாரு, வெத்தலை பாக்கு போட்ட ஸ்மெல் வரும். இந்த சோத்துக்கு தழ ஸ்மெல். போ போ போடா. ஏய் போ போ. எருமா மாட்டு மழை பெஞ்ச மாதிரி. அதனால தான் நான் உன்னை எட்டி நான் வந்து அங்கங்க நின்னுக்கிறேன். ஆனா நீ பக்கத்துல வந்து வீம்புக்குனே ஒரு நாத்தத்தை மோந்து பக்கம் வைக்கிற பத்தியா தப்பு இல்ல அது. பிளாஷ்பேக் நினைச்சு பாரு ரவி, எப்படி இருந்தன்னு நினைச்சு பாரு. கல்யாணம் பண்ணும்போது எப்படி இருந்த? சிக்கன்னு சிறுத்தை குட்டி மாதிரி இருந்தேன். இப்ப கருத்து பெருத்த குட்டி ஆயிட்டேன். எப்படி என் பின்னாடி சுத்தி சுத்தி வந்த, என் மேல பைத்தியமா இருந்த. இப்ப நான் நாறு நாத்தடிக்குது அவனுக்கு. செத்துப்போடா, செத்துப்போ. இதான உனக்கு தண்டனையே. நாத்தடிக்குதா நாத்தம். வெளியில மேஞ்சுனா இங்க நாரதான் செய்யும். ஆலி மணி நீ இப்படி வாயேன், உனக்கு இருக்கு.